அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாராகி அன்னையோட மகிமையை பற்றி பார்க்க போகிறோங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வாராகி அம்மனை ஃபோட்டோவாக தான் வச்சு வழிபட்டுட்ருக்கேன். இந்த அம்பாள் என் வீட்டுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. ஒரு பெரிய பிரச்சனையில தான் இந்த வாராகி அம்பாளோட ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நமக்கு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? வாராகி அம்மனை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க உக்கிரகமான தெய்வம் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அம்பாள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கவ தான். அதனால் யோசனை பண்ணேன், அவளும் அம்பிகை தானே, அம்பிகையோட ஒரு அவதாரம். அதனால் என்ன இருக்குது அப்படின்ட்டு வச்சு வழிபட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் அவள் வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததோ, அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிது. அவளை கும்பிட கும்பிட எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிது. பெரிய விஷயம் மிராக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மூல வளர்ச்சியில் அது சகோதரி ஒருத்தி இருக்கா. அவளை ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்க்கணுன்னுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணேன். எங்கெங்கேயோ போனேன், அலைஞ்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவளை சேர்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் அவளுக்கு முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் அழுவேன். ஏன்னா அம்மா அப்பா யாரும் இல்லை. தங்கை ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அவளையும் நம்ம எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும். என்னால் முடியலையே அன்னிட்டு அந்த அம்பிகை கிட்ட அழும்போது என்ன ஒரு பெரிய மிராக்கள். நான் வேண்டிக்கிட்டு வெளியே கோயிலுக்கும் போய் வேண்டிகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போதே எனக்கு ஒருத்தர் மூலியமா மகளிர் உதவி நம்பர் கிடச்சிது. அதில் நான் தொடர்பு கொள்ளும் போது உடனேயே ஆளுங்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு 2 நாளில் நான் எந்த ஹோம் அவளுக்கு கேட்டு இருந்தேனோ அதே ஹோமை அம்பாள் எனக்கு வழிகாட்டி கொடுத்தா. அப்படி ஒரு ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த வாராகி அம்பாள். அன்னைக்கு தான் எனக்கே புரிஞ்சது, நம்ம எந்த அளவுக்கு அம்பாள் கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அம்பாள் நமக்கு வழிகாட்டுவா அப்படின்றத அன்னைக்கு ரொம்ப உணர்ந்தேங்க. எனக்கு அம்மா தாய் பெத்த தாய் இல்லைனா கூட அம்பாள் கூடயே இருக்கா. நான் உனக்கு அம்பாளாக இருக்கேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு தாயாக இருப்பேன் அப்படின்றத அம்பாள் அன்னைக்கு காட்டினாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே இந்த வாராகி அம்மனை வழிபடுங்க. என்ன ஒரே விஷயம்னா, அவளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம யாருக்கும் ஒரு கெடுதலோ ஒரு எண்ணமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம மேலே எந்த தவறுமே இல்லாத ஒரு பட்சத்தில் அவள் முழுமையாக அவளை நம்ம முழுசாக சரணாகதி அடையும் போது அவள் நமக்கு வழிகாட்டுவாள். இப்பேற்பட்ட அம்பாளை நம்ம வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி, நவமி, பௌர்ணமி இப்படிலாம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமான நாட்கள் இருக்குது. இந்த அம்பாளை கும்பிடணுன்னா நம்ம பெரிய அளவு அது பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. நான் அப்படி எதுவுமே பண்ணலை. வீட்டில் ஒரே ஒரு விளக்கு, அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அவளுக்கு பிடிச்ச சிவப்பு, நீலம், கருப்பு இந்த மாதிரி கலர் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவளுக்கு பிடிச்ச கலர் சிகப்பு, இல்லைன்னா நீலம் சங்குப்பூ, இல்லைன்னா சிகப்பு ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, இந்த மாதிரி என்ன அந்த கலரில் இருக்க பூவை போட்டு அவளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் போது, அவளை வணங்கும் போது, அவளை முழுசாக நம்பி அவள்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் போது அவள் நம்மளை ஒரு குழந்தைய, ஒரு அம்மா தான் குழந்தைய எப்படி பாதுகாத்து எப்படி அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிறாளோ அதே மாதிரி தாய் நம்மளை அரவணைச்சி கூட்டிகிட்டு போவாங்க. இது என் லைஃப்பில் நான் அனுபவித்த ஒரு என்ன சொல்கிறது ஆத்மாத்மான ஒரு அனுபவம். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். அம்பாள்
அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடச்சி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு அந்த அம்பாளை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.